மீனா சொல்றாங்க, முத்து என்னதான் கதவு தட்டியும் அத்தை திறக்க மாட்டேறாங்களேன்னு சொல்றாங்க. யாரு வந்தா அம்மா கதவை திறப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன் மீனான்னு சொல்றாரு முத்து. மனோஜும் ரோகிணியும் காலையில எந்திரிக்கிறாங்க. இன்னும் அம்மா கதவை திறக்கலன்னு தட்டுறாங்க. அம்மா கதவை திறக்கல. அதனால முத்து கூட சண்டைக்கு போறாரு மனோஜ். எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணாமலை பார்க்காத மாதிரி போயிடுறாரு. ரவி வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, முத்து எனக்கு போன் பண்ணி சொன்னான், விஜயா கோவத்துல கதவை சாத்திக்கிட்டாலாம். அண்ணாமலை கிட்ட பார்வதி சொல்லி பாக்குறாங்க. அண்ணாமலை கேட்கல. மீனா சொல்றாங்க, ஆன்ட்டி நீங்க போய் கூப்பிட்டு பாருங்க அத்தைய, அவங்க கண்டிப்பா கதவை திறப்பாங்கன்னு சொல்றாங்க. விஜயா டோரை திறக்கிறாங்க. பார்வதி உள்ள போறாங்க. திருப்பியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க விஜயா. பார்வதி விஜயாவை ரூமுக்குள்ள சமாதானப்படுத்துறாங்க. வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும். ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் தெரியாம பண்ணிட்டாங்கன்னு. அப்ப முத்துவும் மீனாவும் சொல்றாங்க, எங்க வீட்டு நகையை திருடிட்டு எங்க மேலேயே பழிய போடுறான், இது என்ன தெரியாம பண்ணதா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, மீனா நகையை மாத்துனது மனோஜ் தான், ஆனா ஆன்ட்டி தான் உங்க வீட்டு மேல பழிய தூக்கி போட்டாங்க, அப்பனா ஆன்ட்டி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, விஜி பண்ணது தப்பு தான், நீங்க பேசுங்கன்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, எங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க எங்க அப்பா கிட்ட, நான் பண்ணது தப்பு தான்னு. அண்ணாமலை சொல்றாரு, மன்னிப்பு கேட்கணும்னா மீனா கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். பார்வதி கிட்ட அண்ணாமலை கேக்குறாரு, விஜயாவால மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? பார்வதி கிட்ட விஜயா சொல்றாங்க, முத்து ஏன் வர வச்சான்னு இப்பயாவது புரியுதா பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் சொல்றாங்க, நீங்க மனோஜுக்காண்டி தப்பு பண்ணிருக்கீங்க ஆன்ட்டி, சாரி, நீங்க மீனா கிட்ட கேட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. பார்வதி கிட்ட விஜயா சொல்றாங்க, என் உடம்புல உயிர் இருக்க முடியும், நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. மீனா கிட்ட விஜயா சொல்றாங்க, உன் நகையை எடுத்ததுக்காண்டி தானே எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துற, காலனாவுக்கு பெறாத நகைன்னு சொல்லிட்டு வளவிய மீனா மேல விட்டு எறிகிறாங்க விஜயா. இந்த விஜயா ஒரு நாளும் ஓ முன்னாடி இறங்கி போக மாட்டா, பொறுக்கிட்டு போடி அப்படின்னு சொல்றாங்க. மீனா இத பார்த்து அழுகுறாங்க. முத்து கோவப்படுறாரு.